வணக்கம். இன்னைக்கு நாம ஆழமா அலச போற ஒரு படம் வலது வசத்தே கல்லன். ஒரு சஸ்பென்ஸ் கிங், ரெண்டு மிகப்பெரிய ஆக்டர்ஸ், ஒரு மிஸ் பண்ணவே முடியாத த்ரில்லர். இதுதாங்க காம்பினேஷன். கேட்கும்போதே செம்மையா இருக்குல்ல. ஆனா படம் ரிலீஸ் ஆனப்போ விமர்சனங்கள் ரெண்டா பிரிஞ்சது. ஏன் அப்படி? ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனம். சரி வாங்க, இந்த படத்தோட வெற்றி, சர்ச்சை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அலசி பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட கேப்டன் ஜீது ஜோசப் பத்தி பேசலாம். அவரோட படங்கள்னாலே வெறும் கிரைம் த்ரில்லர்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு மேல அவரோடன்னு ஒரு தனி ஃபார்முலாவே இருக்கு. இங்க பாருங்களேன், டைரக்டரே என்ன சொல்றாருன்னு. இதுல கிரைம் இருக்கு, ஆனா இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் கிடையாது. இதுல ஒரு எமோஷனல் ஆங்கிள் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இது வெறும் கொலை, மர்மம், போலீஸ்னு போற கதை இல்ல. இது ஒரு ஃபேமிலி டிராமாவோட கலந்து வருது. இதுதான் மத்த த்ரில்லர் படங்களுக்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். அப்போ கதையோட மையம் என்னன்னா, ரெண்டு அப்பாக்கள், அவங்களோட உணர்ச்சி போராட்டம் தான். ஒரு பக்கம் சிஐ ஆண்டனி, ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனா அவரோட பையன் கூடவே அவருக்கு ஒரு பெரிய போராட்டம். இன்னொரு பக்கம் சாமுவேல், தன்னோட பொண்ணை கொன்னவங்களுக்கு நீதி வேணும்னு போராடுற ஒரு தந்தை. இந்த ரெண்டு தந்தை மகன் உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல் தான் இந்த படத்தோட அஸ்திவாரம். கிளைமேக்ஸ்ல வர அந்த ட்விஸ்ட் இருக்கே, அப்பா, மொத்தமா நம்ம பார்வையே மாத்தி போட்டுடும். சரி, இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் எதுன்னு கேட்டா யோசிக்கவே வேணாம், அது அந்த ரெண்டு நடிப்பு அசுரர்களோட மோதல் தான். ஒரு பக்கம் ஆண்டனி சேவியரா பிஜு மேனன், நெகட்டிவ் ஷேட்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இது அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஒரு ரோல், ரொம்ப கேஷுவலா நேச்சுரலா பண்ணிருப்பாரு. ஆனா இன்னொரு பக்கம் சாமுவேல் ஜோசப்பா ஜோஜு ஜார்ஜ், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்க ஒரு மாதிரி மேக்னெட் மாதிரி நம்மள இழுக்கும். ரொம்ப அமைதியா இருப்பாரு, ஆனா அவரோட கண்கள் பேசுற துயலம், வாவ். இந்த ரெண்டு பேரோட ஸ்டைலுக்கும் நடுவில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் தான் படத்தையே தூக்கி நிறுத்துது. உண்மையா சொல்லணும்னா கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கிரிப்ட் சில இடங்கள்ல கொஞ்சம் தடுமாறினாலும் இந்த ரெண்டு பெரிய பர்ஃபார்மர்களோட பிரசன்ஸ் தான் படத்துக்கு ஒரு வெயிட்டை கொடுத்தது. இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா படம் வேற மாதிரி ஆகியிருக்கலாம். இவங்களோட நடிப்பு தான் இந்த படத்தோட ஆன்மாவே. நடிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ படத்தோட டெக்னிக்கல் சைடுக்கு வருவோம். அதாவது இந்த படத்தோட லுக்குக்கும் ஃபீலுக்கும் என்ன காரணம்னு பார்க்கலாம். ஒரு கிரைம் த்ரில்லரோட வெற்றிக்கு அதோட அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். சதீஷ் குரூப்போட கேமரா ஒர்க் அந்த இருட்டான ஒரு மாதிரி பதட்டமான டோனை சூப்பரா கொண்டு வந்திருக்கும். அது நம்மள கதைக்குள்ள இழுத்துட்டு போயிடும். அடுத்து விஎஸ் விநாயக்கோட எடிட்டிங், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே தொய்வில்லாம படத்தை ஜெட் வேகத்துல கொண்டு போயிருக்கும். அதுக்கு மேல விஷ்ணு ஷாமோட மியூசிக் அந்த மிஸ்டீரியமும் டார்க் அட்மாஸ்பியரையும் இன்னும் அதிகமாக்குச்சு. இந்த மூணு விஷயமும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு முழுமையான த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ஓகே, இப்பதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கே வரோம். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ ஏன் இந்த படத்துக்கு இவ்வளவு கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு? என்னதாங்க பிரச்சனை? ஒரு பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி பெரிய மீடியாக்கெல்லாம் படத்தை பயங்கரமா பாராட்டினாங்க. இமோஷன்ஸ், ட்விஸ்ட்ஸ்னு ஜீது ஜோசப் ஒரு செம்மையான த்ரில்லரை கொடுத்துருக்காருன்னு கொண்டாடுனாங்க. இது பக்கா ஜீது ஜோசப் படம்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான மீடியாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆடியன்ஸை ஏமாத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக எடுத்த ஒரு திருப்தி இல்லாத கிரைம் த்ரில்லர்னு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. பாத்தீங்களா, ஒரே படத்துக்கு எப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல விமர்சனம் வருதுன்னு? அப்போ இந்த நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன? எல்லாரும் கை காட்டுனது ஸ்கிரீன் பிளேவை தான். கதை நல்லா இருந்தாலும் தேவையில்லாத சிக்கலான ட்விஸ்ட்களை வச்சு கடைசியில திரைக்கதையே அதோட சொந்த குழப்பத்துல மாட்டிக்கிச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. படத்துக்குள்ள கதை ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதும் வெளியில ஒரு பெரிய புயலே அடிச்சுது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சர்ச்சையோட ஆரம்ப புள்ளி படத்தோட ஹீரோ பிஜு மேனன் தான். அவர் படத்தோட எந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்குமே வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு. இது அவரோட அக்ரிமெண்ட்டை மீற செயல்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. ஏன், கேரளாவோட ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன், அதாவது எஃப்இஎஃப்கேவே பிஜு மேனனோட இந்த செயலை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த ப்ரொமோஷன் பிரச்சனையால ப்ரொடியூசருக்கு ஏற்பட்ட நேரடி நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா. இதுல ஒரு டிவிடிலையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஒரு ஆக்டர் வராதது படத்தோட பிசினஸை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு. ஆனா நஷ்டம் இதோட நிக்கல. படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் குட்வில் என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த படத்தால மட்டுமே சுமார் 16 கோடி ரூபாய் நஷ்டமா. அவங்க கம்பெனி ஹிஸ்டரியிலேயே ஒரு படத்தினால வந்த முதல் நஷ்டம் இதுதான்னு சொன்னாங்க. ஸோ இந்த சர்ச்சை படத்தோட ஃபினான்ஷியல் சைடை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடுச்சு. சரி, இப்ப நம்ம படத்துல பார்த்த கதை, படத்துக்கு பின்னால நடந்த கதை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைனல் வேர்டிக்ட்டுக்கு வருவோம்.
சுருக்கமா சொல்லணும்னா இந்த படத்தை பத்தி பேசும்போது 4 விஷயம் நம்ம மனசுக்கு வரும். 1, ஜீது ஜோசப்போட சிக்னேச்சர் ஸ்டைல், அதாவது கிரைமும் ஃபேமிலி டிராமாவும் கலந்த கதை. 2, பிஜு மேனன் ஜோஜு ஜார்ஜோட பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். 3, ஒரு பக்கம் பாராட்டையும் இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனத்தையும் சந்திச்ச அதோட ஸ்கிரீன் பிளே. 4வது, படத்தோட வசூலைய பாதிச்ச அந்த ஆஃப் ஸ்கிரீன் சர்ச்சை. இந்த 4 தான் இந்த படத்தோட அடையாளங்கள். இறுதியா ஒரே ஒரு கேள்விதான். ஒரு படத்தோட கதை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதோட நிஜமான ஆஃப் ஸ்கிரீன் டிராமா ஆரம்பிக்குதா? ஒரு நல்ல கலைப்படைப்போட தலைவிதிய அதை சுத்தி வர சர்ச்சைகள் தீர்மானிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விகளோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம்.